என் குடும்பம் 4 பேரை கொண்டது. எனக்கு ஒரு அக்கா இருக்கிறா. குடும்ப பாங்கான பெண். எப்போதாவது தான் மாடர்ன் உடை அணிவா. ஒரு நாள் ஒரு கார் பயணம். எங்க தாத்தா கிராமத்துக்கு சென்றோம். அவங்க கார் கொஞ்சம் சின்னது. அதனால ஒருவர் மீது ஒருவர் இடித்துதான் அமர வேண்டும். வேற வழி இல்லாம என் அக்கா என் மீது அமர்ந்துகிட்டா. சில மாதங்கள் கழித்து என் அக்காவுக்கு அவ கல்லூரியில ஏதோ ஒரு விழாவாம். அவளிடம் நல்ல ஃபார்மல் ஆடைகள் எதுவுமே இல்லையா. அதனால என்ன கடைக்கு அழைத்துட்டு போனா. அப்போதுதான் என் கிறுக்குத்தனம் ஆரம்பிச்சுது. அவள் கடையில் இருந்த துணிகள் நாட்ட வேகமா என் போன்ல ஒரு போட்டோ எடுத்து அவளிடம் காட்டி ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்ல அவளும் சிரிச்சா. அன்று மாலையே அவள் மீண்டும் அதை அணிஞ்சுகிட்டு விழாவுக்கு தயாரானா. பின் ஒரு யோசனை கிடைச்சது. இந்து, இந்த ஆடைக்கு ஒரு நெக்லஸ் அணிஞ்சா அழகா இருக்கும்னு சொன்னேன். ஒரு தங்க நெக்லஸை எடுத்து அவளிடம் சென்று, வா நான் போட்டு விடுறேன், நீ மேக்கப் போட்டுட்டுருன்னு சொன்னேன். அவ அருகில சென்று நெக்லஸையும் போட்டு விட்டேன். அவ பின் எழுந்து சென்றுட்டா. அப்போது அவளை கூப்பிட்டேன். அவளை அணைத்து ஆல் த பெஸ்ட் சொன்னேன். பின் அவ கிளம்பி விட இரவு வீட்டுக்கு வந்தா. விழாவை முடிச்சுட்டு வந்தவுடன் படுக்கையில வந்து அயர்ந்து படுத்துக்கிட்டா. அவளை நான் பார்க்க அவ என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா. சோர்வுல தூங்கவும் ஆரம்பிச்சா. அவ கைய அசைச்சேன். எதுவுமே சொல்லல. தூங்கிட்டு இருந்தா. நான் 2 மணி வரை விழிச்சிட்டு சென்றேன். அவள் அப்பொழுதும் அவ எந்திரிக்கவே இல்லை. நல்லா தூங்கிட்டு இருந்தா. அவளை கூப்பிட்டும் பார்த்தேன். அவ திடீர்னு நகர்ந்து என் பக்கம் முக வச்சு படுத்தா. ஆனா இன்னும் தூங்கிக்கிட்டு தான் இருந்தா. அவள் நான் என்ன செய்தும் எழுந்திருக்கவே இல்லை. பின்பு நான் என்னுடைய வேலையை முடிச்சுட்டு நான் தூங்கிட்டேன்.